गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பெட்டிலாம் வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்காக தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, இப்போ இந்தியாவிலேருந்து ரஷ்யா வர ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி லக்கேஜ்லாம் பேக் பண்ணணும், என்னென்ன பொருள்லாம் எதில் எடுத்து வைக்கணும், ஸோ அதை பற்றியான வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து ரஷ்யா வரும்போது லக்கேஜ் எப்படி பேக் பண்ணணும். ஸோ ஏர்போர்ட்டில் உங்களுக்கு எந்தெந்த லக்கேஜை எந்தெந்த பொருளை வந்து எதில் வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 3 விதமான லக்கேஜ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்டில் உள்ள போனோடனே உங்களுக்கு செக்இன் பேக்கேஜ்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று இருக்கும். அடுத்து வந்து லேப்டாப் பேக் ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லேப்டாப் பேக்கை பார்த்துடலாம். இந்த லேப்டாப் பேக் வந்து ஏன் ஃப்ரீன்னு சொல்கிறோன்னா, நீங்கள் இப்போ லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் இது ஃப்ரீ. ஸோ சும்மா நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து லக்கேஜில் கனெக்ட் வந்துடும். லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து இப்போ இங்கே இந்தியாவிலேருந்து ரஷ்யா வரீங்கன்னா இப்போ படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் லேப்டாப் இல்லாட்டி ஐபேட் எல்லாமே யூஸ் ஆகும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு புக்ஸ் ஏதாச்சும் தேவைன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் வந்து லேப்டாப்பும் ஐபேடும் உங்களுக்கு பெட்டராக உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் லைக் வந்து ஹெட்ஃபோன்ஸு, மெயினாக வந்து பவர் பேங்க் எடுத்து வச்சுக்கோங்க. பவர் பேங்க் ஏன்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு எப்பயுமே பவர் பேங்க் யூஸ் ஆகும். ஸோ அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து லேப்டாப் பேக் வந்து கணக்கில் வராது, ஃப்ரீல தான் வரும். ஏன்னா லேப்டாப் நீங்கள் இதில் வச்சிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஹேண்ட் லக்கேஜ். ஸோ ஹேண்ட் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 kg அளவுக்கு. 7 kg அளவுக்கு சைஸ் எப்படி இருக்குன்னு நான் பிக்சரில் போடுறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க என்னென்னு. ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, க்ளோத்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் தான் இங்கே வர மாதிரி இருக்கும். செப்டம்பர் வரனால வந்து நீங்கள் வந்து வின்டர் சீசனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வார்ம் க்ளோத்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்கின், ஊட்டிஸ், ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பிப்ரவரி டு அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் இருக்கும். ஸோ அதுக்கான தேவையான வந்து காட்டன் க்ளோத்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வந்து சாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு நான் எடுத்து வைக்க சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்துட்டீங்கன்னா ரஷ்யா வந்துட்டீங்கன்னா வெளியெல்லாம் போகும்போது ஸ்லிப்பர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஷூஸ் தான் போட்டு போவீங்க. அதனால் வந்து செட்ஸ் ஆஃப் சாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் எந்தெந்த பொருள்லாம் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஆயில், லிக்விட்ஸு, சோப்ஸு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்து வச்சுக்காதீங்க. அப்படி எடுத்து வச்சுட்டீங்கன்னா அப்படியே ஏர்போர்ட்டில் பார்த்தாங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்கிறேன். எனக்கு அப்படிதான் பெர்ஃப்யூம்ஸ் தான் நான் வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்து வச்சிருந்தேன். ஏர்போர்ட்டில் அப்படியே பெர்ஃப்யூம்ஸ்லாம் எடுத்து தூக்கி போட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்காதீங்க. ஸோ 7 kg அளவுடைய ஹேண்ட் லக்கேஜ். ஸோ ஹேண்ட் லக்கேஜோட சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். அவங்க செக்இன் பேக்கேஜ் போயிடலாம். இப்போ செக்இன் பேக்கேஜ் உங்களுக்கு லக்கேஜ் எவ்வளோ அலோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்கனாமிக் கிளாஸ் வரீங்கன்னா உங்களுக்கு 32 to 40 kg கிட்ட வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ஐட்டம்ஸ் இதில் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன பார்த்தீங்கன்னா, மசாலா ஐட்டம்ஸ் மஸ்ட் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் இங்கே ரஷ்யாவில் வந்து கிடைக்காது, டிமாண்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது. அதனால மசாலா ஐட்டம்ஸ் இதில் மஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லிக்விட் ஆப்ஜெக்ட்ஸு, சோப்ஸு, உங்களுக்கு தேவையான ப்ரஷ்ஷு, பர்ஃப்யூம்ஸு, ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் தான் எடுத்து வைக்கணும். ஹேண்ட் லக்கேஜில் எடுத்து வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு காட்டுற எக்ஸாம்பிள் எப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. சக்தி மசாலா, அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரஷ்ஷு, கருகு, உங்களுக்கு தேவையான காஃபி பவுட்ரு, ஸோ சீப்ஸு, அதே மாதிரி பென்னு, பென்சிலு, ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே வரும்போது ஹேண்ட் லக்கேஜில் தான் கொண்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு அங்கே இடம் இல்லைன்னா நீங்கள் வந்து செக்இன் பேக்கேஜில் வச்சுக்கலாம். நான் எதுக்கு பென், பென்சில்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்னா, இங்கே ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ பென்லாம் வந்து சும்மா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்காது நம்ம ஊர் மாதிரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூட்டென்சில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கர் மஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இங்கே வந்துட்டீங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா குக்கர் தான். ஸோ ஒரு 3 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் to 5 லிட்டர் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட் பார்த்தீங்கன்னா பிளேட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே வரும்போது பிளேட்லாம் கொண்டு வந்தேன். பிளேட்டு, அடுத்து இதெல்லாம் கொண்டு வந்தேன், பேன்லாம் கொண்டு வந்தேன். நான் வந்து ரைஸ் குக்கர் கூட கொண்டு வந்தேன். உங்களுக்கு இடம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் மஸ்ட்டாக வந்து குக்கரும் பிளேட்டும் கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ அதெல்லாம் மஸ்ட்டு கொஞ்சம் இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கோட், ஒயிட் கோட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட நீங்கள் பை பண்ணிட்டு வரலாம், இல்லாட்டி இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம். ஒயிட் கோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு தான். ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் வச்சு தான் ஒயிட் கோட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபுல் ஹேண்ட் ஒயிட் கோட் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் இந்தியாலையும் கிடைக்கும், ரஷ்யாலையும் கிடைக்கும். ஸோ அது உங்களோட விருப்பம். ஒயிட் கோட்டும் ஸ்க்ரப்பும் எங்கே வாங்குறீங்கிறது உங்களோட விருப்பம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டஸ்கோப் கேட்குறாங்க, ப்ரோ நான் எடுத்துகிட்டு வரணுமா ஸ்டெட்டஸ்கோப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ அந்த அளவுக்கு ஸ்டெட்டஸ்கோப் வந்து இங்கே யூஸ் ஆகாது. ஸோ அது வந்து உங்களோட விருப்பம். ஸ்டெட்டஸ்கோப் எடுத்து வச்சுக்கலாம் கூட எடுத்து வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினான ஒன்று விட்டுட்டேன், மெடிசன் பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து டேப்லெட்ஸும் ஆயின்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மெடிசன் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால், அடுத்து நைசிட் கோல்டு, ஸோ லூஸ் மோஷன் டேப்லெட்ஸு லைக் என்டிரோகேனஸ் டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மெடிசனை வந்து எப்பயுமே வந்து ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்காதீங்க, அதுவும் செக்கிங் பேக்கேஜில் தான் வைக்கணும். ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்கிக்கோங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டேப்லெட்ஸ் வாங்காதீங்க. ஸோ இங்கே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பட் வந்து நான் இங்கே வரும்போது ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் எடுத்துகிட்டு வந்த டேப்லெட்ஸ்லாம் அது வந்து செக்கிங் பேக்கேஜில் வச்சுருங்க. ஸோ மெடிசன் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அரிசிலாம் எடுத்துகிட்டு வராங்க சில பேர், அந்த மாதிரி அரிசிலாம் எடுத்துகிட்டு வராதீங்க. அரிசிலாம் இங்கேயே கிடைக்கும், ரைஸ் எல்லாமே பாஸ்மதியிலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி சால்ட்டும் கிடைக்கும், சால்ட்டும் இங்கே கிடைக்கும், சால்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ்னால் இப்போது இங்கே வந்தீங்கன்னா மிக்சர்லாம் கிடைக்காது. நம்ம ஊர் மிக்சரு முறுக்கெலாம் கிடைக்காது. அதனால் வந்து ஒரு வருஷத்துக்குலாம் எடுத்து வைக்க முடியாது. மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு மாதம் வர மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 2 கிலோ 1 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. அது கீழே கூட எடுத்து வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதனால் வந்து மிக்சர் முறுக்கெலாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் தேவைன்னா கூட அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சொன்னதான் லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் போட்டுறாதீங்கன்னா அது அலௌட் இல்லை. ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்டும் ஹேண்ட் லக்கேஜில் அலௌட் இல்லை. செக்கின் பேக்கேஜ்லேயே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்டும் சரி, ஆயிலும் சரி, உங்களுக்கான லைக் லிக்விட் ஆப்ஜெக்ட்ஸு, மசாலா எல்லாமே இதில் ஃபில் பண்ணிடுங்க செக்கின் பேக்கேஜில். ஓகேவா? ஸோ இது மாதிரி பொருட்கள் தான் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கும். அடுத்து கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள பார்க்குறேன். ஓகே, அது வரைக்கும் பாய்.